தமிழ் பஞ்சாங்க நாட்காட்டி 2015 தரவிறக்கம் செய்து இன்ஸ்டால் செய்வதை பற்றி பார்ப்போம். என்னுடைய ப்ரோஃபைலில், ஃபேஸ்புக்கில் உள்ள ப்ரோஃபைலில் அல்லது ஹோம் பேஜில் சென்ஸ்பேஸ் என்ற இணையதளத்தை அழுத்தினால் நீங்கள் அதுக்கு செல்ல முடியும். இப்போது சென்ஸ்பேஸில் கிளிக் செய்வோம். அப்படி கிளிக் செய்ததும் உங்களுக்கு இந்த திரை வரும். இதில் இந்த டவுன்லோட்லோ, இங்குள்ள டவுன்லோட்லோ அல்ல இதிலோ அழுத்தாமல் இதில் அழுத்துங்கள். இப்போது இங்கே டவுன்லோட் ஆகி கொண்டிருக்கிறது. உங்களிடம் இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் இருந்தால் வெவ்வேறு விதமாக காட்டும். தரவிறக்கம் செய்து வர முடியும் வரை பொறுத்திருந்து பார்ப்போம். தரவிறக்கம் செய்து முடிந்ததும் இதில் கிளிக் செய்து ஷோ இன் ஃபோல்டர் அல்லது ஓப்பன் இன் ஃபோல்டருக்கு அழுத்துங்கள். இப்போது இந்த டெஸ்க்டாப்பில் தான் நான் பதிவு செய்திருக்கிறேன். இங்கே வந்திருக்கிறது. இதில் டபுள் கிளிக் செய்யலாம் அல்லது ரைட் கிளிக் செய்து ஓப்பன் அழுத்தலாம் அல்லது ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அழுத்தலாம். நாங்கள் டபுள் கிளிக் செய்வோம். இப்படி ஒரு திரை தோன்றும். இது நேரடியாக டெஸ்க்டாப்பிலே நிற்கிறது. டெஸ்க்டாப்பிலே அப்படியே விட்டால் 2 ஃபைல்களும் பிரிந்துவிடும். எனவே நாங்கள் ஒரு ஃபோல்டர் ஒன்றை கிரியேட் பண்ணுவோம். ப்ரௌசரில் போய் டெஸ்க்டாப்பில் விட்டு மேக் நியூ ஃபோல்டர் 3 என்று வந்திருக்கிறது. ஏனென்றால் என்னிடம் ஏற்கனவே 2 ஃபோல்டர் இருக்கின்றது. ஓகே. இப்பொழுது எக்ஸ்ட்ராக்ட் என்றால் விரிவடைய செய்து விடுவோம். இப்போது அந்த நியூ ஃபோல்டர் 3ஐ டபுள் கிளிக் செய்தால் இங்கே இருக்கிறது அந்த 2 ஃபைல்களும். இந்த செட்டப் எக்ஸ் என்றது உங்களுக்கு செட்டப் என்று மட்டும் இருக்கும் சில வேளைகளில். காரணம், ஃபோல்டர் ஆப்ஷனில் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் ஹைட் பண்ணப்பட்டிருக்கலாம், அதாவது மறைக்கப்பட்டிருக்கலாம். அப்படி இருந்தால் இந்த எக்ஸ் தெரியாது. இதில் டபுள் கிளிக் செய்யலாம் அல்லது ரைட் கிளிக் செய்து ஓப்பன் செய்யலாம் அல்லது ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். நான் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் எடுக்கிறேன். உங்கள் கணினியில் இப்படி ஒரு திரை தோன்றும். நெக்ஸ்டை அழுத்துங்கள். இப்போது எவ்ரிஒன் அல்லது ஜஸ்ட் மீ என்றதில் நிற்கின்றது. நீங்கள் தனியே பாவிக்க விரும்பினால் அப்படியே தொடர்ந்து செல்லுங்கள். எல்லோரும் பாவிக்கலாம் என்றால் எவ்ரிஒனில் கிளிக் செய்து நெக்ஸ்டை அழுத்துங்கள். மீண்டும் நெக்ஸ்ட். இப்போது பதிவாகி விட்டது. க்ளோஸ் செய்யலாம். ஆனால் உங்கள் கணினியில் .NET ஃப்ரேம்வொர்க் 4.5 இல்லாமல் இருந்தால் அதை பதிவிறக்கம் செய்த பின்புதான் இது இன்ஸ்டால் ஆகும். இப்போது இதனுடைய ஷார்ட்கட் இங்கே டெஸ்க்டாப்பிலே இருக்கும். இந்த இருக்கிறது. இதிலே டபுள் கிளிக் செய்தால் வந்துவிட்டது. இதுதான் கேலண்டர். இது நீங்கள் கணினியை ரீஸ்டார்ட் செய்யும் பொழுது
அல்லது ஆன் செய்யும் பொழுது தானாகவே வரும். நீங்கள் கிளிக் செய்ய வேண்டிய அவசியமில்லை. முதல் தடவை என்றபடியால் நீங்கள் கிளிக் செய்திருக்கிறீர்கள். இது நானாக உருவாக்கிய ஒரு மென்பொருள். இது இலவச இணைப்பு. இது இவ்வாண்டுக்கான, அதாவது 2015 ஆண்டுக்கான பஞ்சாங்க கணிப்பின்படி உருவாக்கப்பட்டது. கோயில் திருவிழாக்கள், நட்சத்திரங்கள், சுப நேரம், இராக காலம், யமகண்டம் எல்லாம் இதிலே இந்த ஆண்டுக்கான காலப்பகுதி முழுவதற்கும் கணிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் அல்லது எதிர்வரும் ஆண்டுகளுக்கான நாட்காட்டியில் இவை வராது. இப்படித்தான் வரும். இதில் அலாம் இருக்கின்றது. நீங்கள் இதில் அழுத்தி விரும்பிய மாதங்களை பார்க்கலாம். மீண்டும் இன்றைய தினத்தில் அழுத்தினால் இன்றைய தினம் பெறும். இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். யாராவது பிரயோசனப்படக்கூடியவர்கள் பிரயோசனப்படுத்திக் கொள்ளட்டும். நன்றி.